நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. கருணையுடன் இருங்கங்க. எல்லார்கிட்டேயும் கருணையுடன் நடந்துக்கோங்க. யாரெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே கர்மாவை கழிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஸோ டோன்ட் வரி. யாரெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ கவனங்க, கர்மா கழியலைன்னு அர்த்தம், பாக்கி இருக்குது. யாரெல்லாம் தான தர்மம் செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மா கழியும். யார் படிப்புக்கு உதவி செய்கிறீங்களோ அப்போவும் உங்கள் கர்மா கழியுங்க. கடைநிலை ஊழியர்களுக்கு தண்ணி தானம் கொடுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. சனியின் பார்வையோ 7.5 சனியோ சனி திசை இதெல்லாம் வந்தால் பயப்படாதீங்க. உங்கள் குற்றங்களை அவர் களியெடுக்கிறதுக்காக மட்டுமே வராரு. யாரெல்லாம் மனசு அறிஞ்சு உங்கள் தவறை நினச்சி மன்னிப்பு கேட்குறீங்களோ உங்கள் கர்மா கழிய வாய்ப்பு இருக்குங்க.